மேடம் மேடம் எப்படியாவது இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி என்னை வெளியில கூட்டிட்டு போங்க மேடம். மேடம் என்ன மேடம் யோசிக்கிறீங்க? எப்படியாவது சொல்லி அழைச்சிட்டு போங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம் வாங்க. இன்ஸ்பெக்டர், என்னோட பேரு ரம்யா. ரம்யா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட சேர்மன். உட்காருங்க. கார்த்தி, நீங்க எப்படி இங்க? இவன் என்னோட ஃப்ரெண்ட் இளையராஜா. சின்ன ஆக்சிடென்ட்னு கால் பண்ணான். அதான் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். என்னோட இன்னொரு கம்பெனில வேலை பார்க்கறாரு. ஏதோ ஒரு பைக்காரனை மோதி தகராறு பண்ணி ஸ்டேஷன்ல வச்சதா ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதான் நானும் இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அட, நீங்க 2 பேரும் ஒரே கேஸுக்கு தான் வந்திருக்கீங்களா? இவங்க 2 பேரும் நியூசன்ஸ் கேஸ்ல நான் தான் கூட்டிட்டு வந்தேன். 2 பேரும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க இன்ஸ்பெக்டர், விட்டுருங்க. நீங்க 2 பேருமே சொசைட்டில பெரிய ஆளுங்க. உங்களை நம்பி தான் இவங்களை நான் அனுப்புறேன். டேய், நீங்க 2 பேரும் பொது இடத்துல இன்னமும் ஒழுங்கா இருக்கணும். அவங்க பேரை கெடுத்துற கூடாது. யோ, பேக் எடுத்துட்டு கிளம்பியா? ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே மேம். யோ ஓயா. ஓகே ரம்யா, நான் கிளம்புறேன். ஓகே கார்த்தி. என்னடா பாகுது, ஆனத்தை வாங்குறவா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இப்ப நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு தொலைச்சிடுவேன். இல்ல மேடம், இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அந்த இளையராஜாவை கூட்டிட்டு போறாரே, அந்த கார்த்தி யார் தெரியுமா? தெரியாது மேடம். அவர்தான் தீபாவோட புருஷன். போலீஸ் சாமியார் வேஷம் போட்ட உன்னை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரியறாரு. அவர் கண்ணுல மட்டும் மாட்டின அவ்வளவுதான், உன் கதையே முடிஞ்சது. என்ன மேடம் இப்படி பயன்படுத்துறீங்க? அந்த கார்த்தி ரொம்ப பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கே. அதனாலதான் சொல்றேன். அவன் கண்ணுல மட்டும் இல்ல, வேற யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது தலைமறைவாரு. அதுதான் உனக்கு சேஃப்டி. சரிங்க மேடம், நான் இப்பவே யாருக்கும் தெரியாம கண்காணி இடத்துக்கு போயிடுறேன் மேடம். வரேன் மேடம். மாப்பிள்ள, அப்படியே வண்டியை கொஞ்சம் லெஃப்ட்ல ஓரம் கட்டேன். பைக் பக்கத்துல தான் இருக்கு. நான் பைக் எடுத்துட்டு கிளம்புறேன். சரி, ஓகே. மாப்பிள்ள, வர மாப்பிள்ள. அம்மாடி, இந்த ஜூஸை குடிடா. அம்மா வேண்டாம்மா, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா கண்ணு. குண்டடிப்பட்டு ரத்தம்லாம் நிறைய போயிருக்கும். ரத்தம் ஊறணும்ல உடம்புல. அப்பதானே தெம்பா எந்திரிச்சு நடமாட முடியும். கொஞ்சம் குடிடா கண்ணு, குடிடாமா. குடி. போதுமா? ஒரு வயதானே இருக்கு, இதையும் குடிச்சிடுறா. அதுக்கு மேல என்னால முடியலம்மா. சரி, அப்பப்போ ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உடம்புக்கு நல்லது. சரிம்மா. வாங்க பாட்டி, எப்போ வந்தீங்க? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், கோவமா இருக்கிறேன். ஏன் பாட்டி, ஏன் மேல என்ன கோவம்? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன் மேல கோவப்படாம கொஞ்சம் வேணா நானு
ஆ? என் மகளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணலைல்ல? சாரி பாட்டி, நான் பர்பஸாக தான் சொல்லாமல் இருந்தேன். நீங்கள் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அம்மாவை நினச்சி உங்கள் ஹெல்த்து தான் பாதிக்கும். அதனால தான் பாட்டி நான் சொல்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா பாரியா, என் மகளுக்கு அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தியா. இத போய் என்கிட்ட சொல்லாம இருக்கலாமா? பெத்தவ துடிச்சு போயிட மாட்டேன் நானு. இனிமே இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ம்? சரிங்க பாட்டி. எப்படியோ நீயும் உன் பொண்டாட்டி எல்லாருமா சேர்ந்து என் மக உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அதுவே போதியா எனக்கு. பாட்டி, தாத்தா எங்க? அவர் வரலையா? அவர் எப்பவும் போலதான். என்னைக்கு வீட்டுல அடங்கி இருந்தாரு. வரப்பு தகராறு, வாய்க்கா தகராறு, பஞ்சாயத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட பாரு, அடுத்த ஊர்ல ஏதோ பஞ்சாயத்தா, அதுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்க, எங்க சிவன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்துறாங்கன்னு அங்க ஓடி போயிடுறாரு. அப்போ தாத்தாக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல பாட்டி? இல்லையா, தெரியாது. ம், அப்போ அவர்கிட்ட இதை சொல்ல வேண்டாமே, அவருக்கு பொறுமையாவே சொல்லிக்கலாம். அது சரி, ஏங்கண்ணே, உங்க அம்மாவை எவ்வளோ ஒரு சக்காலத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. அவளை மண்டபத்திலே வச்சு உண்டு இல்லைன்னு ஆக்காம அவளை அப்படியே விட்டுட்டியாப்பா. நான் மட்டும் இருந்ததா கதையே வேற, தெரியுமா? விடுங்க பாட்டி, அவ செஞ்ச தப்புக்கு தான் போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. அதுக்கான தண்டனை அவங்களே கொடுத்துருவாங்க. ம். ஆமா, எங்க உன் அண்ணனுங்களை காணும் 2 பேரையும்? வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாட்டி. அவங்க அது விஷயமா போயிருக்காங்க. அத முதல்ல செய்யா. பழையபடி நீங்க அந்த வீட்டுக்கே போயிடுங்க. அப்பதான் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. பாருங்க, இந்த வீட்டோட கதியே என் மகளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க முதல்ல அந்த வேலையை பாருங்கய்யா. பாட்டி, இங்க அதிக நேரம் யாரும் இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அத்தையை பாத்துட்டீங்கல்ல, வாங்க வீட்ல வந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்களும் வந்து களைப்புல இருப்பீங்க. ஆமா பாட்டி, அத்தையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வீட்டுக்கு போங்க. ம், சரிம்மா. பாட்டி, நான் உங்க கூட துணைக்கு வரட்டுமா? ஏன், எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு தடையும் தெரியாதா? இல்ல பாட்டி, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான். வாய் மேலே போடுவேன். யாருக்கு வயசாயிடுச்சுங்கிற? சும்மா பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறதே என்னால கேட்க சகிக்கல. இதுல வயசாயிடுச்சுன்னு வேற சொல்றியா? இந்த கிழவி கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது போல இருக்கே. நம்ம எது பேசினாலும் குதர்க்கமாவே பேசுறாங்க. இனிமே உங்க கிட்ட வாய் கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. அம்மாடி அபிராமி, அப்பப்ப கொஞ்சம் ஜூஸ் குடி கண்ணு. அப்பதான் உன் உடம்பு தெம்பா இருக்கும். புரியுதா? வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. சரிடா கண்ணு. அம்மாடி, கூட இருந்து கார்த்திக் சார், உங்களை டாக்டர் பார்க்கணுமா? வர சொல்றாரு. சரி, நான் போய் பார்க்கறேன். சரிங்க பாட்டி, டாக்டர் கூப்பிடுறாரு. நான் என்னன்னு பேசிட்டு போயிட்டு வாப்பா. நானும் போயிட்டு வரேன். சரிங்க பாட்டி. நீ போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன்டா கண்ணு. பார்த்து நீ போயிட்டு வாங்கம்மா. ஜாக்கிரதையா இரு. நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு. சரிம்மா. வரேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், வாங்க கார்த்தி, வாங்க உட்காருங்க. நீங்க என்ன வர சொன்னதா நர்ஸ் சொன்னாங்க. ஆமாம் கார்த்தி, உங்கள் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி பேச தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க டாக்டர். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். உங்கள் அம்மாவுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை டாக்டர்? அவங்களுக்கு மூளைக்கு போகிற நரம்புல நியூரான்களில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. எனக்கு புரியல டாக்டர். நார்மலாக இருக்க மனுஷங்களுக்கு நியூரான்களில் வேரியேஷன் இருக்காது. உங்கள் அம்மாவுக்கு குண்டடிப்பட்டு ஆப்ரேஷன் செஞ்சதுனால மூளைக்கு போகிற நியூரான்களில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு அதிர்ச்சியான நியூஸோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற மாதிரி எதையாவது சொன்னாலோ அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு நிலைமை வந்தால் அது அவங்க உயிருக்கே கூட ஆபத்தாக முடியும். அதனால் அவங்கள எப்பவும் சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. டாக்டர், இப்போ அம்மாவுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாதா? உங்கள் அம்மாவுக்கு எப்பவும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் உருவாக்கி கொடுங்க.
நீங்களும் அவங்கக்கிட்ட எப்போதும் சந்தோஷமான விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும். நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதனால அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியில் வர்றது கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போவே எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதை எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. சரிங்க கார்த்தி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கும் தெரியும். அதனால தான் உங்களை மட்டும் வர சொல்லி இந்த விஷயத்த சொன்னேன். உங்கள் அம்மா எதை ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வைங்க. அவங்க மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் தான் கடவுள் அருளால் இப்போ நடந்த மிராக்கள் மாதிரி ஏதாவது நடந்து அவங்க கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. என் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது டாக்டர், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, தேங்க்யூ டாக்டர். ஓகே கார்த்தி. டாக்டர் என்னங்க சொன்னாரு? அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. அம்மா ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கு. நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. இது சொல்லதான் டாக்டர் கூப்பிட்டாரா? நான் கூட வேற ஏதோ பிரச்சனையோன்னு பயந்தே போயிட்டேன். இல்லை நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. டாக்டர் தான் நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. யோ சேகர், வாடகைக்கு விக்கு ஒட்டுதாடி மீசெல்லாம் வாங்கிட்டு போனீங்க, எங்கேயா அது? ஒரு நாள் சொல்லிட்டு இப்படி நாள் கணக்கா இழுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? யோ ஏன் கத்துற? வேலை முடிய 2-3 நாள் ஆயிப்போச்சு. அதான் சொன்ன மாதிரி கொடுக்க முடியல. அதான் இப்ப எடுத்துட்டு வந்துட்டேன்ல. தரேன் இரியா. அம்மா அர்ஜென்ட் பண்ற. ஆஹா, என்ன பையில சட்டை துணிமணிலாம் இருக்கு. நம்ம வச்சிருந்த விக்கு ஒட்டுதாடி மிஸ் எங்க போச்சு? இப்போ இவனுக்கு என்ன பதில் சொல்ல போறோன்னே தெரியலையே. இது நம்ம பை மாதிரியே தெரியலையே. யோ சேகர், என்னையா யோசிக்கிற? விக்கு தாடி மீசெல்லாம் எங்கேயா? குடியா? இரியா, அதை பத்தி தான் ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன். யோ என்னையா சொல்ற? ஒண்ணுமே புரியலையா? இந்த பை எப்படி மாறிச்சு? எங்க மாறி இருக்கும்? ஆஹா, பைக் ஓட்டிட்டு வந்து இடிச்ச லூசு பைய கையில ஒரு பை இருந்துச்சே. அவன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பைய மாத்தி எடுத்துட்டு போயிருப்பானோ. ஐயோ, அப்படி மாறி போயிருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அந்த தருதல பைய கார்த்தியோட ஃப்ரெண்ட் ஆச்சே. கார்த்தி அந்த பைய திறந்து பார்த்தா நம்ம மேல சந்தேகம் வந்துருமே. நம்ம மேல சந்தேகம் வந்தா ரம்யா மேடம்ல மாட்டுவாங்க. இது அவங்க கிட்ட நான் சொன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க. வேற வழியில சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா 2 பேருமே மாட்டிப்போம். இப்பவே சீக்கிரம் போய் அவங்க கிட்ட சொல்லிடணும். அப்பதான் அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். போய் சொல்லுவோம். யோ என்ன வாங்கிட்டு போனது எதையும் தராம ஓட பாக்குறியா? யோ, அது விஷயமா தான் ஒரு இடத்துக்கு போறேன். சட்டைய விடியா. என்னடா போய் சொல்லிட்டு அப்படியே ஓடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இங்க நடக்காது. முதல்ல என் பொருளை எடுத்து வை. யோ, அது இப்ப என்கிட்ட இல்லையா? அது வேற ஒரு இடத்துல இருக்கியா? நான் போனதான் அதை எடுத்துட்டு வர முடியும். கைய இடியா. யோ விடியா. யோ எங்க போற? எங்க போனாலும் இங்க தானே வருவேன். அப்ப பாத்துக்கிற உன்னை. அந்த சேகர் பணத்தை வாங்கிட்டு கண் காணாத இடத்துக்கு போக சொன்னா இங்கே இருந்து அந்த கார்த்தியோட ஃப்ரெண்டு கிட்ட வம்பு எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டான். நான் மட்டும் அங்க போகலன்னா அவன் மாட்டிருப்பான். ராஸ்கல், கொஞ்சம் கூட அறிவே இல்லை. டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். மேடம், 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 மேடம். ஏய், எதுக்குடா இங்க வந்த? எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? உன்னை கொன்னு போடுறேன் பாரு. மேடம்,
மேடம் விடுங்க மேடம். மேடம் கையெடுங்க மேடம், கழுத்து வலிக்குதா. மேடம் சொன்னா கேளுங்க மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணலையா? எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்க. பணம் கொடுத்து வெளியூர் போய் தலைமறைவா இருடான்னு சொன்னா அந்த கார்த்தி ஃப்ரெண்டு கிட்டே தகராறு பண்ணிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போய் காட்டி கொடுக்கறதியடா பாவி. நீ மாட்டிருந்தா நானெல்லாம் மாட்டிருப்பேன். மேடம் அந்த குள்ள பைய கார்த்தியோட ஃப்ரெண்டா இருப்பான்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும்? அவன் தான் வேணும்னே என் மேல பைக்கை கொண்டு வந்து மோதிட்டான். ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்டதுக்கு அவன் ரவுடித்தனம் பண்ணி போலீஸ்ல என்னை பிடிச்சு கொடுத்துட்டான். இல்லைன்னா நான் இந்நேரம் வெளியூருக்கு பறந்து போயிருப்பேன் மேடம். இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. இப்ப எதுக்கு வந்த சொல்லு. மேடம் நான் சாமியார் வேஷம் போடுறதுக்கு விக்கு ஒட்டு தாடி மீசெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அதெல்லாம் நான் வாடகைக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் மேடம். இப்ப அதெல்லாம் காணோம் மேடம். காணாம போனா என்ன? அதுக்கான பணத்தை கடைக்காரர்கிட்ட கொடுத்துட வேண்டியது தானே? மேடம் நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் முழுசா கேளுங்க மேடம். காணாம போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் காணாம போச்சு. ஏய் என்னடா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை எதுக்குடா எடுத்துட்டு போன? மேடம் நான் வீட்ல இருந்து அந்த விக்கு தாடிலாம் எடுத்துட்டு போறப்பதான் வழியில அந்த லூசு பைய என் மேல வண்டியை கொண்டு வந்து மோதிட்டான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனப்ப அவன் வச்சிருந்த பேக்க நானும், நான் வச்சிருந்த பேக்க அவனும் மாத்தி எடுத்துட்டு போயிட்டோம் மேடம். வாட்? பேக்க மாத்தி எடுத்துட்டு போயிட்டீங்களா? ஆமா மேடம். இப்ப என் பேக்க அவன் கையில இருக்கு. அந்த பேக்க கார்த்தி சார் திறந்து பார்த்தாருன்னா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். ஸ்டேஷன்ல வேற உங்களோட இன்னொரு கம்பெனில நான் வேலை பார்க்கறதா சொல்லிட்டீங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். டேய் நீ ஒரு வேலையை சரியா செய்ய மாட்டியா? போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பிரச்சனைனா இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்க. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? உன்னை போய் சாமியார் வேஷம் போட சொன்ன பாரு. என்ன சொல்லணும்? மேடம் இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை மேடம். இப்ப நாம ஏதாவது அதிரடியா செஞ்சு அந்த பேக்கை கைப்பற்றியே ஆகணும் மேடம். இல்லைன்னா இந்த பிரச்சனை பெருசாயிடும் மேடம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த பேக் மட்டும் கார்த்தி கண்ணுல பட்டுச்சு, அவ்வளவுதான். அவன் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஏய் நீ கண் முன்னாடியே நிக்காத. வர அத்திரத்துக்கு ஒண்ணு கொண்டாடு கொண்டுருவேன். முதல்ல கிளம்பு இங்க இருந்த. மேடம் அந்த பேக் மேட்ரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த இளையராஜா பேக்க திறந்து பாக்குறதுக்குள்ள எப்படியாவது அதை நான் எடுத்துட்டு வந்துடணும். நீ மட்டும் இங்க இருந்து என் உசுர வாங்காத. எங்கயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போய் தலைமறைவா இரு. நான் சொல்றப்ப மட்டும் இங்க வா. அது வரைக்கும் நீ யார் கண்ணிலே படக்கூடாது. கிளம்ப. சரிங்க மேடம். பேக் வச்சுட்டு போ. போ. நம்ம உடனே அந்த இளையராஜா வீட்டுக்கு போய் அந்த பேக்கை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரணும். அந்த போலீஸ் சாமியார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லை தீபா. அம்மாவை ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவனை சீக்கிரமா கண்டுபிடிங்க கார்த்தி. இல்லனா அவன் பல பேர் குடும்பத்தை நாசமாக்கிடுவான். கண்டிப்பா. நீ வீடு சின்னதா தான் இருக்கு. எப்படியாவது அந்த பேக்கை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடணும். மேடம் நீங்க ஸ்டேஷன்ல பார்த்தோம் தானே? வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க மேடம், உட்காருங்க. என்ன மேடம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல பார்த்தோம். ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
ஸ்டேஷன்ல உங்க கூட இருந்தாரே அவர் என் கம்பெனில ஒர்க் பண்றவர் தான். ஏதோ தெரியாம உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ என்ன மேடம் நீங்க, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சின்ன வீடு தான், ஆனா எனக்கு இது போதும். கார்த்தியும் நீங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா மேடம், நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். கார்த்தி எனக்காக இவ்வளவோ செஞ்சிருக்கான். அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் மேடம். டேய், உன் கதையை கேட்கவா நான் வந்தேன். அந்த பேக்குக்காக உன் அறுவையெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இவனை வெளியே அனுப்பிச்சாதான் பேக்கை தேட முடியும். என்ன பண்ணலாம்?